அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 34ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை சிறப்பாக ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தி கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 34ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் அல் ஹதீசுல் முஅல்லக் என்றால் என்ன, முஅல்லக்கான ஹதீஸ் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப கடந்த ஒரு சில பாடங்களாக நாம் பார்த்து வரக்கூடிய செய்தி என்னவென்றால், லஈஃபான ஹதீஸ் என்பதினுடைய 3 பங்குகள், 3 கிஸ்முகளை பிரித்தார்கள். அதில் முதல் பங்கு எதன் அடிப்படையை கொண்டதுன்னா, சனது ஹதீஸினுடைய தொடரிலே சேர்ந்திருக்குதல், அந்த இத்திசால் என்ற தன்மை இல்லாமல் போகும் பொழுது அதுதான் லஈஃபான ஹதீஸினுடைய முதல் பங்கு. முதல் பங்கு எதன் அடிப்படையா வச்சு பங்கு பிரியும்னா, சனதுல இத்திசால் இருக்காது, சேர்ந்து இருக்குதல்ங்கிற தன்மை. இரு அறிவிப்பாளர்கள் சந்திக்க வாய்ப்பில்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த சனதுல இத்திசால் இல்ல, சேர்ந்து இருக்குதல்ங்கிற தன்மை இல்லை என்பதை நாம பரிபூர்ண முறையில மேல விளக்கி இருந்தோம். அதன் அடிப்படையாக வைத்து பங்கு பிரியக்கூடிய 4 பங்குகளை, 4 வகைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த முதல் பங்கு 4ஆ பிரியும். அதுல இது 4வது வகை. முதலாவது அல் ஹதீசுல் முர்சல் என்று பார்த்திருந்தோம். அடுத்து அல் ஹதீசுல் முன்கத்தி பார்த்திருந்தோம். அல் ஹதீசுல் முஅல்லல் பார்த்திருந்தோம். இப்ப 4வது அல் ஹதீசுல் முஅல்லக் என்றால் என்ன, அதுதான் இன்றைய பாடத்தினுடைய விஷயமாக அமையிருக்கிறது. அப்ப நாம இன்றைய பாடத்துல ஒரு 3 விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது என்ன அப்படின்னா, அல் ஹதீசுல் முஅல்லக் என்றால் என்ன? முஅல்லக்கான ஹதீஸ்னா முஹத்திஸ்கள் பார்வையில, ஹதீசுக்களை அறிஞர்கள் ஆய்வாளர்களுடைய பார்வையில முஅல்லக்கான ஹதீஸ்னா என்ன என்கிற அந்த வரையறையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே போன்று நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதன் உதாரணம். இரண்டாவது என்னது? உதாரணத்தை சொல்லிட்டு தான் நமக்கு அந்த வரையறையை, தாரீஃபையை விளக்குவாங்க. அது கிதாபினுடைய முசன்னிஃபினுடைய போங்குது. நம்ம பார்க்க இருக்கக்கூடிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அதன் உதாரணம். முஅல்லக்கான ஹதீஸிற்கு என்ன உதாரணம் என்பதையும் நாம பார்க்க இருக்கிறோம். 3வது பார்க்க இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சஹீஹுல் புகாரியில், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சஹீஹில் இந்த ஹதீஸ் ஏன் வந்துள்ளது, முஅல்லக்கான ஹதீஸ் ஏன் வருது? ஏன்னா இது லஈஃபான ஹதீஸ். முஅல்லக்கான ஹதீஸ் என்பது லஈஃபான ஹதீஸினுடைய 3 பங்குகளில் முதலாம் பங்கினுடைய 4வது வகை. அப்ப இதெல்லாம் லஈஃபான ஹதீஸ் என்கிற அந்த கூட்டத்தில் வரக்கூடிய ஒண்ணுதான் அல் ஹதீசுல் முஅல்லக். ஆனா இது சஹீஹுல் புகாரி இடம்பெறும். அதைத்தான் நமக்கு உதாரணமாகவும் முசன்னிஃப் கொண்டு வருவாங்க. ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு முசன்னிஃப் அங்க சொல்லுவாங்க. முஅல்லக்கான ஹதீஸையே சஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய முஅல்லக்கான ஹதீஸையே உதாரணமா கொண்டு வந்து கடைசியில விளக்குவாங்க, ஏன் சஹீஹுல் புகாரியில் முஅல்லக்கான ஹதீஸ். அதுதான் சஹீஹான ஹதீஸுகள் மட்டும் நிரம்பியதுன்னு மேல பார்த்தோமே நம்ம. சிஹத் நிரம்பி ஹதீஸுகளை கொண்டதுதான் சஹீஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய சஹீஹ்னு நாம பார்த்திருக்கிறோம். அதுல எப்படி முஅல்லக்கான ஹதீஸ் என்பதற்கு 2 காரணங்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த 3 விஷயங்களை தான் நாம் இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன? முஅல்லக்கான ஹதீஸ்னா என்ன பாருங்க. முஅல்லக்கான ஹதீஸ்னா என்ன? மா சக்கத்த மின் அவ்வலி சனதிஹி ராவின் அவ் அக்ஸரு. இதுதான் கிதாபில் வரக்கூடிய முசன்னிஃப் அவர்கள் சொல்லி தருகிற வார்த்தை தான் இது. ஒரு ஹதீஸ், ஒரு ஹதீஸாக இருக்கும். முஅல்லக்கான ஹதீஸ்னா ஒரு ஹதீஸ். எந்த ஹதீஸ்? எந்த ஹதீஸினுடைய தொடரினுடைய ஆரம்பத்தில் விழுந்திருப்பாரோ ராவின், ஒரு ராவி அல்லது அவ் அக்ஸரு,
என்னது அதிகமான ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் விழுந்திருப்பார்கள் அந்த ஒரு ஹதீஸ். அப்ப சனதினுடைய தொடக்கம்னு என்ன நம்ம முன்னாடியே சொல்லியிருந்திருக்கிறோம். ஒரு சனது ஒரு ஹதீஸினுடைய தொடருக்கு அவ்வல் இருக்கும், வஸ்து இருக்கும், ஆஹிரும் இருக்கும். இப்ப புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அறிவிக்கிறாங்க, அது எது வரைக்கும் போய் சேரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போய் சேரும். புகாரி இமாம் யார்கிட்ட கேட்டிருக்கிறாங்களோ அதுதான் அவ்வல். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட சொன்னாங்களோ அதுதான் ஆஹிரு. இரண்டிற்கு மத்தியில் உள்ளதுதான் வஸ்து, நடு. அப்படி பார்க்கும் பொழுது புகாரி ரஹமத்துல்லா அலைஹி, உதாரணத்துக்கு சொல்றேன், புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் யார்கிட்ட கேட்டாங்களோ அதுதான் சனதினுடைய தொடர். அப்போ ஒரு சனதினுடைய அந்த தொடரினுடைய ஆரம்பத்துல ஏதேனும் ஒரு ராவியோ அல்லது ஒன்றுக்கு மதியமானவர்களை விடுபட்டிருந்தால் அந்த ஹதீஸ் முஅல்லகான ஹதீஸ் என்பதாக பெயர். இதுதான் முஅல்லகான ஹதீஸ்னா என்ன என்பதற்கு இதுதான் உதாரணம். இரண்டாவதா நம்ம பார்க்க இருப்பது அதற்கான உதாரணம். அது நம்ம கிதாபுக்கு உள்ள போகும்போது நமக்கே தெரியும். என்னது இந்த உதாரணத்தை முசன்னிஃப் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனோடு நம்ம வரையறையை பொருத்தும் போது நமக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிய வந்துடும் என்ன உதாரணம் அப்படி. அதை நம்ம கிதாபிற்கு உள்ள போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மூணாவது, சஹீஹுல் புகாரில ஏன் முஅல்லகான ஹதீஸ்? ரெண்டு காரணங்களை குறிப்பிடுறாங்க. முஅல்லகான ஹதீஸ்னா முதல்ல என்ன? சனதினுடைய ஆரம்பத்துல ஒரு ஹதீஸினுடைய தொடரினுடைய ஆரம்பத்துல ஏதேனும் ஒரு ராவி அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் விழுந்திருப்பாங்க, அதுதான் முஅல்லகான ஹதீஸ். அது சஹீஹுல் புகாரி இடம்பெறும். அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, அது சஹீஹுல் புகாரிலேயே வேறொரு இடத்துல அது சனது சேர்க்கப்பட்ட நிலையில அறிவிக்கப்பட்டிருக்கும். அதை திரும்ப திரும்ப ஒரே இடத்துல அதை ஒரே கிதாபுல தத்துவீல் ஏற்படுது, அதாவது ரொம்ப நீட்டுதல் அப்படிங்கிறது அந்த நிலை ஏற்படுறதுனால அதை தவிர்ப்பதற்காக தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இப்படி சனதை போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அது உண்மையிலேயே முஅல்லகான ஹதீஸா இருக்காது, பார்க்கிறதுக்கு அப்படி தெரியும். ஏன் அப்படி போட்டாங்கன்னா வேறொரு இடத்துல அதை சனதோடு பரிபூர்ணமான முறையில சொல்லியிருப்பாங்க. தத்வீல் எதுக்கு, நீட்டி சொல்வது எதற்கு? ஒரே விஷயத்த இரண்டாவது முறையும் பரிபூர்ணமா சொல்றது ரொம்ப தத்துவீல், அது ஒரு விஷயத்த நீட்டி சொல்ற மாதிரி இருக்கு. அதை தவிர்ப்பதற்காக தான் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது உண்மையிலேயே முஅல்லகா இருக்காது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹதீஸ் உண்மையிலேயே முஅல்லகா இருக்கும். அதாவது சனதினுடைய ஆரம்பத்துல ஏதேனும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் அதிகமான அறிவிப்பாளர்களை விடுபட்டிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த ஹதீஸ் முஅல்லகா தான் இருக்கும். அதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய சஹீஹிலே கொண்டு வந்திருப்பாங்க. அங்கதான் நமக்கு விளங்கணும். அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஏன் அப்படிப்பட்ட முஅல்லக்குகளை ஏன் இந்த சஹீஹ் நிரம்பிய சஹீஹுல் புகாரில ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிற விளக்கத்தோடு சேர்த்து முசன்னிஃப் நமக்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் இந்த மாதிரி ஹதீஸுகளை அறிவிக்கும் போது ஜஸ்மினுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஜஸ்மினுடைய வார்த்தைகள்னா கால, சொன்னார், ஃபஅல அவர் செய்தார், அப்படி இதான் ஜஸ்மினுடைய வார்த்தைகள். இத புகாரி இமாம் பயன்படுத்துவாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பயன்படுத்துறாங்கன்னா அந்த ஹதீஸினுடைய அஸ்லு சிஹத்தாருக்கு போய் தான் பயன்படுத்தி இருப்பாங்க, சும்மா பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய ஒரு முஹத்திஸ், பெரிய ஹதீஸுக்களை பெரிய ஆய்வாளர், பெரிய ஒரு ஆலிம் பெருந்தகை, பெரிய ஒரு இமாம். அவங்க இந்த ஜஸ்மினுடைய இந்த வார்த்தைகளை புழங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஹதீஸினுடைய சனதுல இருக்கலாம், ஆனா இந்த ஹதீஸினுடைய அசுல் அந்த அந்த ஹதீஸுடைய வார்த்தை அது ரொம்ப சஹீஹானதா இருந்திருக்கும், அதனாலதான் அப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிற விளக்கத்தை நம் சன்னிஃப் அவர்கள் நம்ம கிதாபுல இங்க கொண்டு வந்து தருகிறார்கள். அப்ப சஹீஹுல் புகாரில முஅல்லகான ஹதீஸ் வருதுன்னா ஒண்ணு அது வேற இடத்துல என்னவா இருந்திருக்கும், முத்தசிலா சொல்லப்பட்டதா இருக்கும். அத முசன்னிஃப் அவர்கள் புகாரி இமாம் அவர்கள் தத்வீல் வேண்டாம், நீட்டி சொல்ல வேண்டாம்னு சுருக்கி இங்க சொல்லியிருப்பாங்க. அல்லது இரண்டாவது காரணம் என்ன, முஅல்லகாகவே இருந்தாலும் கூட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஜஸ்மீனுடைய வார்த்தையை கொண்டு புழங்குவாங்க. அது அந்த ஹதீஸ் சிஹத் என்பதற்கான ஒரு சான்று. அப்படி இருக்க போய் தான் அவங்க ஜஸ்மீனுடைய வார்த்தைகளை புழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப சஹீஹுல் புகாரி அது சஹீஹான ஹதீஸுகள் நிரம்பியதுதான் என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லி தருகிறார்கள். இந்த மூன்று விஷயங்களை தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம். வாங்க கிதாபிற்கு உள்ள போய் நாம அந்த வாசகங்களை வாசித்து தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் அல் ஹதீஸுல் முஅல்லக், நான்காவது வகை. அப்ப எதில் நான்காவது வகை? லஈஃபான ஹதீஸை மூன்று பங்குகளாக பிரித்தாங்க.
அதில் முதல் பங்கு சனதில் இருக்கக்கூடியதான இத்திசால் சேர்ந்திருக்குதல் என்ற தன்மை இல்லாமல் போகும் பொழுது அப்படிங்கிற அடிப்படையை வைத்து 4 வகையாக அந்த முதல் பங்கை பிரிச்சாங்க. அந்த 4 வகையில் 4வது தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற அல் ஹதீஸுல் முஅல்லக். முதலாவது முர்சல் முன்கத்தி, 2வது முஅதல், 3வது, இப்ப 4வதா நம்ம பார்க்க இருக்கிறது அல் ஹதீஸுல் முஅல்லக். முஅல்லக்கான ஹதீஸ்னா என்ன, அதற்கான உதாரணம் என்ன என்பதை நாம பார்ப்பவாங்க. முதலாவது எடுத்த உடனே முசன்னிஃப் அவர்கள் அவர்களுக்கே உரிய அந்த பாணியில் இந்த உதாரணத்தை முதல்ல சொல்றாங்க. பாருங்க, மிசாலுஹு, அதனுடைய உதாரணமாகிறது, எதனுடைய, முஅல்லக்கான ஹதீஸினுடைய உதாரணமாகிறது, ரவாஹுல் புகாரியு, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா எதை அறிவித்தார்களோ அந்த ஒன்றாக இருக்கும். மா ரவாஹு என்பதுதான் இருக்கும், அச்சுப்பிழையாக விடுபட்டிருக்கலாம், இல்லை என்றால் நம்ம தகுதீர் வைக்க வேண்டியதுதான். பாருங்க, அப்ப மா ரவாஹுல் புகாரியு, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா எதை அறிவித்தார்களோ அந்த ஒன்றாக இருக்கும். அல்லது நம்ம தக்தீரே வைக்காமல் இந்த ஹூ லமீரை நாம இந்த மிசாலை நோக்கி மீட்டலாம். அந்த உதாரணமான ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அறிவித்தார்கள். யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? மினல் மாஜிஷூன், மாஜிஷூன் ரஹ்மத்துல்லா அலைஹியை தொட்டும். அவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் அப்துல்லாஹி இப்னில் ஃபதுல் ரலியல்லாஹு ரஹ்மஹுல்லா, அப்துல்லாஹி இப்னுல் ஃபதுல் ரஹ்மஹுல்லாவை தொட்டும் அறிவிக்கிறாங்க. அவங்க யாரை தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் நபி சலமா, அன் நபி சலமத்த ரஹ்மஹுல்லா, அபூ சலமா ரஹ்மஹுல்லாவை தொட்டும் அறிவிக்கிறாங்க. அவங்க யாரைக்கு தொட்டும் அறிவிக்கிறாங்க? அன் நபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டும் அறிவிக்கிறாங்க. அவங்க யாரிடமிருந்து? அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதராம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க. என்னன்னு? கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னதாக அறிவிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லா துஃபாதிலு பைனல் அம்பியா, நபிமார்களுக்கு மத்தியில் நீங்கள் சிறப்புகளை காட்டி பேச வேண்டாம். அப்போ ஒருவரை விட ஒருவர், பெரிய விளக்கம் இதுக்கு. நீங்க என்னது? சிறப்புப்படுத்த வேண்டாம். நபிமார்களுக்கு மத்தியில இன்னாரை விட இன்னார் சிறந்தவர், எல்லோரை விட நான் சிறந்தவன், அவர் அவரை விட சிறந்தவர் அப்படின்னு நபிமார்கள் மத்தியில சிறப்புகளை கொண்டு ஏற்றத்தாழ்வை காட்ட வேண்டாம் என்பது இந்த ஹதீஸினுடைய பொருள். அப்ப நமக்கு ஹதீஸு இதுதான், இந்த ஹதீஸுடைய சனது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப இங்க நம்ம இந்த தொடரை பார்த்துட்டோம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா மாஜிஷூன் ரஹ்மத்துல்லா அலைஹி தொட்டும், அவங்க அப்துல்லாஹ் இப்னுல் ஃபதுல் ரஹ்மஹுல்லாவை தொட்டும், அவங்க அபூ சலமா ரஹிமஹுல்லாவை தொட்டும், அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டும், அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்ப இந்த சனதை தொடர நாம விளங்கிட்டு, இப்ப பாருங்க இந்த சனதை விளக்குறாங்க. வபின் நவ்ரி, சிந்திப்பது கொண்டு. நலுரு நலர் ரெண்டு வித்தியாசங்கள் சொல்லி கொண்டுதான் வருகிறோம். இங்க நலுரும் வைக்கலாம், நலரும் வைக்கலாம். அப்போ வபின் நவ்ரி, சிந்திப்பது கொண்டு. ஃபி ஹாதல் இஸ்னாதி, இந்த தொடரில், எந்த தொடரில் இப்பொழுது பார்த்த நாம இந்த தொடரில், இந்த தொடரிலே சிந்திப்பது கொண்டு. நரா, நாம் கருதுகிறோம், நாம் கருதுகிறோம். என்னன்னு? அன்னஹு, இந்த தொடராகிறது, நிச்சயமாக இந்த தொடராகிறது. கது சக்கத்த, திட்டமாக விழுந்து விட்டார், ராவின், ஒரு ராவி, மின் அவ்வலிஹி, அந்த தொடரினுடைய இஸ்னாத், இந்த தொடரினுடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு ராவி நிச்சயமாக விழுந்து விட்டார் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சனதை வைத்து பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க? இந்த சனதினுடைய அவ்வலில், ஆரம்பத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர் நிச்சயமாக விழுந்திருக்கிறார் என்று நாங்கள் கருதுகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, அன்னல் புகாரி, நிச்சயமாக காரணம், புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்களாகிறவர்கள் லம் யுஆசிர் அல் மாஜிஷூன், மாஜிஷூன் ரஹமஹுல்லாவினோடு சமகாலத்தில் அவர்கள் இருக்கவில்லை. அப்ப மாஜிஷூன் ரஹமஹுல்லாவினுடைய காலம் வேறு, இமாம் புகாரி ரஹமஹுல்லாவுடைய காலம் வேறு. ரெண்டு பேரும் ஒரே காலத்துல வாழவே இல்லைங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இமாம் மாஜிஷூன் ரஹமத்துல்லா அலைஹி ஹிஜ்ரி 164 வஃபாத் ஆயிடுறாங்க. 66ன்னு கருத்து இருக்கு, 164, 166 ரெண்டு கருத்தும் இருக்கு. ஆக மொத்தம் 164 வஃபாத் ஆகுறாங்க. யாரு? இமாம் மாஜிஷூன் ரஹமத்துல்லா அலைஹி. ஆனா புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் பிறப்பதே ஹிஜ்ரி 194 தான். அவங்க வஃபாத் ஆனது 256. அப்போ 164 வஃபாத்தான ஒரு நபரை, ஒரு இமாமை
194 பிறக்கிற இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா சந்திக்க வாய்ப்பே இல்லை, சம காலமே இல்லை, நிறைய வித்தியாசம் காலத்துக்கு. அப்ப என்ன புரிய வருது, ரெண்டு பேருடைய காலம் வேறு. அப்ப என்ன புரிய வருதுன்னா, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவிற்கும் மாஜிஷுன் ரஹ்மஹுல்லாவிற்கும் நடுவுல ஒரு ராவி விழுந்திருக்கிறாங்க என்று தெரிய வருது. இதை அடிப்படையாக வைத்துதான் சொல்றாங்க பாருங்க, ஃபல் முஅல்லகு, எனவே முஅல்லகான ஹதீஸ் என்பதாகிறது, ஹுவ முஅல்லகான ஹதீஸ் என்பதாகிறது, மா ஒரு ஹதீஸாக இருக்கும். எப்படிப்பட்ட ஹதீஸ், சகத மின் அவ்வலி சனதிஹி, இந்த ஹூ லமீரு இந்த ஹதீஸ், எந்த ஹதீஸினுடைய தொடரினுடைய ஆரம்பத்திலிருந்து விழுந்திருப்பார்களோ, ராவின் ஏதேனும் ஒரு ராவி, அவ் அல்லது அக்ஸரு ஒன்றுக்கும் அதிகமான அறிவிப்பாளர்கள். அப்ப ஒரு அறிவிப்பாளர் அவ் அல்லது ஒன்றுக்கும் அதிகமான அறிவிப்பாளர்கள் எந்த ஹதீஸினுடைய தொடரினுடைய ஆரம்பத்திலிருந்து விழுந்திருப்பார்களோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அதான் முஅல்லகான ஹதீஸ். அப்ப முஅல்லகான ஹதீஸ்னா என்னது, சனதுடைய ஆரம்பத்திலிருந்தும் ஒரு ராவி விழுந்திருப்பாங்க. அப்ப இந்த நம்ம மேல பார்த்த இந்த தொடர் என்னது, இதிலே ஒரு ராவி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவிற்கும் இவர்களுக்கு மத்தியில ஒரு ராவி அறிவிப்பாளர் விழுந்திருக்கிறார்கள். அதனால இந்த ஹதீஸ் என்ன, முஅல்லகான ஹதீஸ். காரணம் அதனுடைய சனது இந்த நிலையில இருக்கு. அப்போ நம்ம இன்றைய பாடத்தினுடைய 3 விஷயத்தில் 2 விஷயங்களை பார்த்துட்டோம். ஒண்ணு முஅல்லகான ஹதீஸ்னா என்ன என்பதை நாம வாசிச்சு தெரிஞ்சு கொண்டோம். அதே போன்று முஅல்லகான ஹதீஸிற்கான உதாரணத்தையும் நாம் என்ன பண்ணிக்கிட்டோம், வாசித்து தெரிந்து கொண்டோம். இப்ப பாருங்க, இப்ப நாம பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம் தன்பீஹுன், ஒரு உணர்த்துதல். அப்போ இங்க சொல்ல போறாங்க, ஸஹீஹுல் புகாரியில் முஅல்லகான ஹதீஸ் ஏன், அதான் கேள்வி. அதுக்கு என்ன பதில் பாருங்க, அல் முஅல்லகு, முஅல்லகான ஹதீஸ் ஆகிறது, ஃபி ஸஹீஹில் புகாரி, ஸஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களினுடைய ஸஹீஹிலே, என்னது, இமாம் புகார் ரஹ்மஹுல்லாவுடைய ஸஹீஹிலே முஅல்லகான ஹதீஸ் ஆகிறது, அலா நவ்ஐனி, இரு வகைகளின் மீதாக இருக்கின்றது. 2 வகையில வருங்கிறாங்க முஅல்லகான ஹதீஸ். அஹதுஹுமா, அந்த இரு வகைகளில் ஒன்றாகிறது, அந்த இரு வகைகளில் ஒன்றாகிறது, மா ஒரு வகையாக இருக்கும், யகூனு ஃபி மௌலிஇன் ஆகர மின் கிதாபிஹி மௌசூலா, யகூனு அந்த ஒரு வகை முஅல்லகான ஹதீஸ் ஆகும், ஃபி மௌலிஇன் ஆகர வேறொரு இடத்தில், மின் கிதாபிஹி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவினுடைய கிதாபிலிருந்து வேறொரு இடத்தில், அதாவது என்னது, ஸஹீஹுல் புகாரியில் இருந்துண்டான வேறொரு இடத்திலே அந்த ஒரு வகை முஅல்லகான ஹதீஸ் ஆகும், மௌசூலா சனது சேர்க்கப்பட்ட நிலையிலே ஆகும். ஃபஹுவ, அப்படிப்பட்ட அந்த ஹதீஸோ, எனவே அப்படிப்பட்ட அந்த ஹதீஸ் ஆகிறது, யுத்தஸர்ரஃபு, அது கையாளப்படும், ஃபி இஸ்னாதிஹி, அந்த ஹதீஸினுடைய தொடரிலே அந்த ஹதீஸை கையாளப்படும், எப்படி, பில் இஹ்திஸாரி, சுருக்கமான முறையிலே கையாளப்படுகின்றது. எதனால, மகாஃபத்த தத்வீலி, மகாஃபத்னா பயந்ததற்காக, அத்தத்வீல்னா நீட்டி சொல்வது, ஒரே விஷயத்த 2வது முறை சொல்லும் போது சுருக்கமா சொல்றதுதான் வளமை. முதலாவது சொன்ன மாதிரியே சொன்னா என்னாகும், தத்வீல் உண்டாகும், நீட்டி சொல்ற மாதிரி வரும், அதான் தத்துவீல். அப்ப நீட்டி சொல்வதை பயந்ததற்காக வேண்டி, இப்ப நம்ம இதை சுருக்கத்தை நம்ம ஆரம்பத்துல பார்த்துட்டோம். அப்போ ஸஹீஹுல் புகாரியில சனது முஅல்லகாக ஒரு ஹதீஸ் வருதுன்னா எந்த அடிப்படையில வந்திருக்கும், அதே ஹதீஸ் இன்னொரு இடத்துல மௌசூலாக தான் இருக்கும், சனது சேர்க்கப்பட்ட நிலையில தான் இருக்கும். 2வது முறை அது திரும்ப திரும்ப சொல்லி வரும்பொழுது தத்வீலை தவிர்ப்பதற்காக, நீட்டி சொல்வதை தவிர்ப்பதற்காக இமாம் புகார் ரஹ்மஹுல்லா சுருக்கத்தின் அடிப்படையில் அந்த மாதிரி சொல்லி இருப்பாங்க. ஆனா உண்மையில அந்த ஹதீஸ் என்ன இல்ல, முஅல்லக் இல்லை. இது ஒரு வகை. வல் ஆஹரு, இன்னொரு வகையாகிறது. 2ல் ஒரு வகை பார்த்துட்டோம். வல் ஆஹரு, இன்னொரு வகையாகிறது, மா ஒரு வகை முஅல்லகான ஹதீஸாக இருக்கும், லா யகூனு, அந்த ஹதீஸ் ஆகாது, இல்லா முஅல்லகா, முஅல்லகான ஹதீஸாகவே தவிர ஆகாது, முஅல்லகான ஹதீஸ் தான் அப்படிங்கிறாங்க. மேல சொன்ன மாதிரி வேற இடத்துல அது முத்தசிலா சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இல்ல, முஅல்லகான ஹதீஸ் தான். ஃபஹுவ, எனவே அந்த ஹதீஸ், அந்த முஅல்லகான ஹதீஸ், யூரிதுஹு, அதை கொண்டு வந்திருப்பார்கள், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அதை வரச் செய்வார்கள், அதாவது கொண்டு வருவார்கள்,
எதை கொண்டு? பிஸ்வீகத்தில் ஜஸ்மி, ஜஸ்மினுடைய வார்த்தையை கொண்டு அந்த ஹதீஸை வரச் செய்வார்கள். யார்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள். ஜஸ்மினுடைய வார்த்தைன்னு என்ன, அது பின்னாடி சொல்லுவாங்க. அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அந்த முஅல்லகான ஹதீஸை எப்படி பதிவு செய்வாங்கன்னா, ஜஸ்மினுடைய வார்த்தையை கொண்டு. அப்ப வயுஸ்தஃபாது மின்ஹு, இன்னும் வயுஸ்தஃபாது எடுத்துக்கொள்ளப்படும், பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளப்படும், மின்ஹு அதிலிருந்துன்னா அந்த ஜஸ்மிலிருந்து. இமாம் புகார் ரஹமஹுல்லா ஜஸ்மினுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்களா இல்லையா? அப்ப அந்த ஜஸ்மி, அந்த உறுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அஸ்ஸிஹத்து, அந்த சிஹத்து என்ற தன்மையை, சரியாக இருக்குதல் என்ற தன்மை, சஹீஹான ஹதீஸுகளுக்கு இருக்கக்கூடிய தன்மை தான் சிஹத். அந்த சிஹத் என்ற தன்மையை எடுத்துக்கொள்ளப்படும் இலாமன், ஒருவரின் பக்கம். எப்படிப்பட்ட ஒருவர்? அல்லக பிஹி, யாரை கொண்டு இமாம் புகாரி ரஹமஹுல்லா தலீக் செய்தார்களோ அந்த ஒருவரின் பக்கம் சிஹத்தை எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப தலீக்கு நடைபெற்றிருந்தாலும் இமாம் புகாரி ரஹமஹுல்லாவுடைய அந்த ஜஸ்மினுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதன் அடிப்படையில அது தலீக்கு செய்யப்பட்டதாகவே இருந்தாலும் சிஹத்தினுடைய இடத்துல போய் நிற்கும் என்பதுதான் இங்க சொல்ல வராங்க. இந்த கருத்தை யாரும் சொன்னதாக குறிப்பிடுறாங்க? காலன் நவவியு, இமாம் நவவி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் நவவி ரஹமஹுல்லா அவர்கள் இது போன்ற ஹதீஸ், இது போன்ற புகாரி இமாம் அவர்கள் ஹதீஸுகள் குறித்தும் பேசுவாங்க. ஏன்னா இமாம் நவவி ரஹமஹுல்லாவுக்கு சஹீஹுல் புகாரிக்கு ஒரு ஷரஹ் இருக்கு. அது பரிபூர்ணமாக்கப்படல, தல்ஹீஸ் என்ற பெயர் அதற்கு. பரிபூர்ணமாக்கப்படல, ஆனா அது சஹீஹுல் புகாரியுடைய ஒரு ஷரஹ், விளக்க உரை அது. அதுல கூட சொல்லி இருக்கலாம். அப்ப காலன் நவவியு, இமாம் நவவி ரஹமஹுல்லா சொன்னார்கள், ஃபமா கான மின்ஹு பிஸ்வியத்தில் ஜஸ்மி, ஃபமா, இது ஃபா வருதுன்னா முன்னாடி ஏதோ ஒரு பெரிய இபாரத்தை முஸன்னிஃப் நவவி ரஹமஹுல்லா சொல்லிட்டு வராங்க. அந்த ஒரு இடைப்பட்ட அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து போடுறாங்க. நம்ம அதுக்கு மாலதான் அர்த்தம். பாருங்க, ஃபமா ஒரு ஹதீஸ் ஆகிறது, கான மின்ஹு அதிலிருந்து ஆகி இருக்கும், அந்த ஹதீஸில் இருந்தும் ஆகி இருக்கும், பிஸ்யோகத்தில் ஜஸ்மி உறுதியுடைய வார்த்தையை கொண்டு ஆகியிருக்குமே அப்படிப்பட்ட ஹதீஸாகிறது. எதை போன்று? முசன்னி நவவி ரஹமஹுல்லா விளக்கம் கொடுக்குறாங்க. ஜஸ்மினுடைய வார்த்தைனா என்ன பாருங்க. கால, கால இமாம் நவவி இமாம் புகாரி ரஹமஹுல்லா சொல்றாங்க, கால அவர் சொன்னாருங்கிறாங்க. அப்ப அது உறுதியுடைய வார்த்தை. அதே மாதிரி இன்னும் அவர் செய்தார், அவர் செய்தாருங்கிறது என்னது? உறுதியுடைய வார்த்தை. அதான் கால, காலவை போல, இன்னும் ஃபஅலவை போல, அமர இன்னும் அமரவை போல, ரவா இன்னும் என்னது? ரவா என்பதை போல, ذكر மஅரூஃபன் என்பதை போல, ذكر மஅரூஃபன் என்பதை போல. இதெல்லாம் ஜஸ்மினுடைய வார்த்தைகள். அர்த்தம் என்ன? கால அவர் சொன்னார், ஃபஅல அவர் செய்தார், அமர அவர் ஏவினார், ரவா அவர் அறிவித்தார், தக்கர அவர் சொன்னார், மஅரூஃபன் அறியப்பட்ட முறையில். இப்படி எல்லாம் என்னது? ஜஸ்மினுடைய வார்த்தையை கொண்டு அந்த சஹீஹுல் புகாரியில் இருந்தும், மின்ஹு லமீரது சஹீஹுல் புகாரியில் இருந்தும் ஆகி இருக்குமே அப்படிப்பட்ட ஹதீஸ் ஆகிறது. மா என்பதினுடைய ஸ்விலாதா இந்த ஜும்லா, கானவுடைய லமீர் தான் மாவை நோக்கி மீளுது. அப்ப சஹீஹுல் புகாரியில் இருந்து ஜஸ்மினுடைய வார்த்தையை கொண்டு ஆகி இருக்கும் அப்படிப்பட்ட ஹதீஸுகளாகிறது. அப்ப முஅல்லகான ஹதீஸ் மாதிரி தான் இருக்கும். அதுல ஜஸ்மினுடைய வார்த்தை இடம்பெறுது. மினுடைய லமீர் நமக்கு முஅல்லகான ஹதீஸ்னும் வைக்கலாம். நமக்கு இமாம் நவவி ரஹமஹுல்லாவுடைய ஒரு பெரிய ஒரு ஜும்லாவிலிருந்து ஒரு துண்டு வார்த்தை எடுத்து போடுறதுனால நமக்கு அந்த லமீரை சரியாக மீட்ட முடியாத நிலை. அநேகமாக இந்த மினுஹு என்ற லமீர் முஅல்லகான ஹதீஸை நோக்கி மீளக்கூடியதாக தான் இருக்கணும். நவவி ரஹமஹுல்லா முஅல்லகான ஹதீஸ் ஏன் சஹீஹுல் புகாரியில வந்திருக்குது என்பதை விளக்கும் பொழுது சொல்லப்படுகிற வாசகம் தான் இது. அப்படி இருக்கும் பொழுது மின்ஹு லமீர் நம்ம என்ன கொடுக்கலாம்? முஅல்லகான ஹதீஸில் இருந்து என்று கொடுக்கலாம். அப்ப பாருங்க, ஜஸ்மினுடைய வார்த்தையை கொண்டு முஅல்லகான ஹதீஸில் நின்றும் ஆகி இருக்குமே அப்படிப்பட்ட அந்த ஹதீஸுகளாகிறது. அப்போ முஅல்லகான ஹதீஸ்ல ஜஸ்மினுடைய வார்த்தையை இமாம் புகார் ரஹ்மஹுல்லா பதிவு செய்யறாங்கன்னா அந்த ஹதீஸுகள் ஆகிறது. ஃபஹுவ அந்த ஹதீஸுகள் ஆகிறது ஹுக்குமுன் பிஸ்ஸிஹ்ஹத்திஹி, அந்த ஹதீஸினுடைய சிஹ்ஹத் என்பதை கொண்டுள்ள ஹுக்குமாக இருக்கும். அப்ப அந்த ஹதீஸுகள் என்ன? சிஹ்ஹத் என்பதை கொண்டுள்ள ஹுக்குமாக இருக்கும். அதற்கு யாரை தொட்டும் அது சிஹ்ஹத்? அனில் முதாஃபி இலைஹி, யாரின் பக்கம் அந்த ஹதீஸ் இணைக்கப்பட்டுள்ளது அந்த ஒருவரை தொட்டும். அந்த ஹதீஸ் சிஹத்து, அதாவது சஹீஹான ஹதீஸ்ல இருக்கக்கூடிய தன்மை, அதான் சிஹத்து.
அந்த சிஹத்தை கொண்டுள்ள ஹுக்குமாக இருக்கும். அப்ப இமாம் புகாரி ரஹமஹுல்லா இப்படி சொல்றாங்க, முஅல்லகான ஹதீஸ வந்து ஜஸ்முடைய வார்த்தையை கொண்டு சொல்றாங்கன்னா அது சிஹத்து தான் என்பதாக இமாம் நபவி ரஹமஹுல்லா நமக்கு சொல்லி தருகிறார்கள். வமஅதாலிக இத்துடன் ஃபஈராதுஹு ஃபீ கிதாபி ஸஹீஹி ஸஹீஹி ஸஹீனா ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹுல் புகாரியினுடைய எனும் கிதாபிலே இதை கொண்டு வருவதாகிறது. எதை? முஅல்லகான ஹதீஸை கொண்டு வருவதாகிறது. எத்துடன் மஅதாலிக்கன் என அர்த்தம், ஜஸ்மினுடைய வார்த்தையை புழங்குவதோடு சஹீஹான ஸஹீஹுல் புகாரியிலே முஅல்லகான ஹதீஸை கொண்டு வருவதாகிறது. முஷ்பிருன் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். யார் கொண்டு வரா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வருவது முஷ்பிர் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். எதை? பிஸ்ஹத்தி அசுலிஹி, அந்த முஅல்லகான ஹதீஸினுடைய அசுலு சஹீஹ் என்பதை கொண்டு, சிஹத்து என்பதை கொண்டு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம இந்த சிஹத்தெல்லாம் அரபியில சொல்றோம். என்ன காரணம்னா சஹீஹ் என்று நல்லது என்று சொல்வதை விட ஹதீஸினுடைய பாடங்களில் சிஹத் என்று சொல்வதுதான் அங்க நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். மேல நம்ம சிஹத்துக்கு நிபந்தனைகள் எல்லாம் பார்த்துட்டு, அதனால இங்க நம்ம சிஹத்து சஹீஹ் என்று சொல்வதுதான் விளக்கம் பரிபூர்ணமாக விளங்கக்கூடியதா இருக்கும். அதான் சொல்றோம், அந்த ஹதீஸினுடைய அசலு, அதாவது மூலம், அது சஹீஹாகவே இருக்கின்றது என்பதை கொண்டு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இஷ்ஆர உணர்த்தும் முகமாக என்னவென்று யுனசு பிஹி, அந்த ஹதீஸை கொண்டு எனது நிம்மதியும் பெறப்படும். யுர்கனு இலைஹி, அந்த ஹதீஸின் பக்கம் சாய்ந்தும் கொள்ளப்படும். அதாவது ஒரு சிஹத்தான ஹதீஸை எப்படி நாம ஆதாரமாக எடுத்துக்குவோமோ அதே போன்றுதான் சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய முஅல்லகான ஹதீஸும் சிஹத்தை போன்றுதான். அதன் அசல் சிஹத்தா இருக்க போய் தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அந்த ஹதீஸை ஜஸ்மினுடைய வார்த்தையோடு நம்ம கிதாபுல சஹீஹுல் புகாரியில புழங்கி இருக்கிறாங்க. அதனால அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான் என்பதாக நமக்கு இங்க விளக்கம் சொல்லி தருகிறார்கள். அப்ப நாம அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் என்ன விஷயங்களை பார்த்துட்டோம்? இமாம் அதாவது முஅல்லகான ஹதீஸ்னா என்ன ஹதீஸுகள் பார்வையில, அதே போன்று இரண்டாவது அதற்கான உதாரணத்தை நாம பார்த்து விளக்கிட்டோம். மூன்றாவது என்ன பார்த்துட்டோம்? சஹீஹுல் புகாரியில முஅல்லகான ஹதீஸாக அந்த சனது விடுபட்டு, ஆரம்ப சனதுடைய தொடக்கத்துல ஒரு ராவி விடுபட்டு வருதுன்னா அதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு அதற்குண்டான இரு காரணங்களையும் இரு வகைகளை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நாம இன்றையோடு லைஃபான ஹதீஸினுடைய 3 பங்குகளில் முதலாவது பங்கை முடிச்சிட்டோம். முதல் பங்குல நாம 4 வகையான ஹதீஸுகளை பார்த்திருக்கிறோம். ஒன்னு என்னது? அல் ஹதீசுல் முர்சல், இரண்டாவது அல் ஹதீசுல் முன்கத்தி, மூணாவது அல் ஹதீசுல் முஅல்லல், நாலாவது அல் ஹதீசுல் முஅல்லக் பார்த்திருக்கிறோம். இந்த 4ம் எதை அடிப்படையா வைத்து பங்கு பிரியக்கூடியது? சனதிலே, அதாவது ஹதீஸினுடைய தொடரில் சேர்ந்திருக்குதல்ங்கிற தன்மை இல்லாமல் போகும். அதை அடிப்படையாக வைத்து பங்கு பிரியக்கூடிய இந்த முதல் பங்கினுடைய 4 வகைகளை பார்த்துட்டோம். இனி வரும் பாடங்களில் இரண்டாவது பங்கு, லைஃபான ஹதீஸினுடைய இரண்டாவது பங்கை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.